செய்திகள் தொடர்கின்றன. நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மற்றும் மதுரையில் போராட்டம் நடத்தப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் மதிமுக சார்பில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது காவிரி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் 11ஆம் தேதி வடசென்னையில் உள்ள மத்திய சுங்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என்றும், இதேபோல் இம்மாதம் 18ஆம் தேதி மதுரையில் நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 11ஆம் தேதி சென்னையில் வடசென்னையில் துறைமுகத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் ஆபீஸ் சுங்க இல்லத்தை முற்றுகையிடுகிற போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். காவிரி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் சென்னைக்கு பெரிய ஆபத்து வருகிறது. இதனாலே இதில் பல்வேறு கட்சிகள், பல்வேறு சமூக அமைப்புகள், தமிழ் இயக்கங்கள், விவசாய சங்கங்கள் பங்கெடுக்கின்றன. மேலும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் குறித்த முழு ஆவணங்களை வெளியிட வலியுறுத்தி நேதாஜி புகழ் என்ற தலைப்பில் நேதாஜி இயக்கத்தில் டெல்லியில் உள்ள தமிழ் சங்கத்தில் இம்மாதம் 23ஆம் தேதி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் விலை உயர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி ஆட்டோ, டாக்ஸி ஓட்டுநர் சங்கத்தினர் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் ஆட்டோ, டாக்ஸி ஓட்டுநர் சங்கத்தினர் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்டோ, டாக்ஸி ஓட்டுநர் சங்கத்தின் தென்சென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியம், மத்திய அரசு பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் விலையை கடந்த மாதத்தில் இருமுறை உயர்த்தியுள்ளதாகவும், இந்த விலையேற்றம் ஆட்டோ, டாக்ஸி ஓட்டுநர்களை மிகவும் பாதித்துள்ளது என்றும், எனவே பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் விலை உயர்வை மத்திய அரசு உடனே ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் பெட்ரோல், டீசல் விலையை நிர்ணயிக்கும் அதிகாரத்தை அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மேலும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் ஓலா ஆட்டோ நிறுவனத்தின் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாலசுப்ரமணியம் கோரிக்கை விடுத்தார். ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னைக்கு சென்னை மாநகரில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது. சமுதாய கருத்தோடு, சமுதாய அக்கறையோடு இன்று நடைபெறும் ஆர்ப்பாட்டம் என்பது மிக முக்கியமான பிரச்சனையாக சுயதொழில் வேலைவாய்ப்பை பறிக்கக்கூடிய வகையில் பன்னாட்டு நிறுவனமான ஓலோ நிறுவனம் சட்டத்திற்கு புறம்பாக மோட்டார் வாகன சட்ட பிரகாரம் கூடுதல் கட்டணம் கேட்கக்கூடாது என்று விதிமுறை உள்ளது. அதனால இந்த கட்டணம் அறிவித்த பிறகு பலவிதமான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டது. ஆனால் இன்று ஓலோ நிறுவனம் கூடுதலாக 10 ரூபாய் கட்டணத்தை மக்களிடம் வசூலித்துக் கொள்ளலாம் என்று ஒரு நிறுவனம் கூறுவதை அரசு வேடிக்கை பார்க்கின்றது. அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது. சட்டத்திற்கு புறம்பாக நடைபெறும் ஓலோ நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்ட பிறகும் அரசு போக்குவரத்து கழகங்கள் தொடர்ந்து இழப்பில் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு போக்குவரத்து கழகங்களில் நிலவும் நிர்வாக சீர்கேடும் ஊழலும் தான் காரணம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு மொத்தம் 6000 புதிய பேருந்துகள் வழங்கப்படும் என்று 2011, 12, 2012, 13 ஆகிய ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதன்பின் 2014ஆம் ஆண்டு வரையிலான 3 ஆண்டுகளில் 4649 புதிய பேருந்துகள் மட்டுமே அறிமுகம் செய்யப்பட்டன என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை அரசு போக்குவரத்து கழகங்களின் 8 கோட்டங்களுக்காக வழங்கப்பட்டு கூடு கட்டப்பட்ட 260 புதிய பேருந்துகள் 8 மாதங்களாக இயக்கப்படாமல் அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். புதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் போக்குவரத்து கழகங்களின் இழப்பும் கடன் சுமையும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன என்றும், போதிய பேருந்துகள் இல்லாமல் மக்கள் படும் அவதியை உணராமல் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் செயல்படுவது கண்டிக்கத்தக்க செயல் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். எனவே தமிழகத்தில் தயார் நிலையில் உள்ள திட்டங்கள் அனைத்தையும் தொடங்குவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பன்றிக் காய்ச்சலை ஒழிக்க ஆண்டுதோறும் தடுப்பூசி போடப்பட வேண்டும் என உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் பன்றிக் காய்ச்சல் தாக்குதலுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1239 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதேபோல் 23,000க்கும் மேற்பட்டோர் பன்றிக் காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இந்நிலையில் ஆண்டுதோறும் மழை மற்றும் குளிர்காலங்களில் வேகமாக பரவும் பன்றிக் காய்ச்சலை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்றால் பொதுமக்களுக்கு பன்றிக் காய்ச்சல் தடுப்பூசி போடப்பட வேண்டும் என்று உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அவ்வாறு செய்வதன் மூலம் பல இறப்புகளை தடுக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளது. மாட்டு இறைச்சிக்கு மகாராஷ்டிர அரசு தடை விதித்ததற்கு எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் KKSM தஹலான் பாக்கவி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாட்டிறைச்சியை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் உணவாக உட்கொண்டு வருவதாகவும் இது அதிக புரதச்சத்துள்ள உணவு என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பண்டைய தமிழர்களும் இந்தியர்களும் மாட்டிறைச்சியை உணவாக உண்டு வாழ்ந்தனர் என்பதற்கான வரலாற்று ஆவணங்கள் இருப்பதாகவும் மதங்களையும் ஜாதிகளையும் கடந்து அனைத்து தரப்பு மக்களும் மாட்டிறைச்சியை உணவாக உட்கொள்பவர்கள் இச்சட்டத்தால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மாட்டு இறைச்சிக்கு தடை விதித்திருப்பது இறைச்சி தொழிலில் ஈடுபடும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். எனவே உடனடியாக மாட்டிறைச்சிக்கான தடை சட்டத்தை மகாராஷ்டிரா அரசை கைவிட வேண்டும் எனவும் தெஹ்லான் பாகவி தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி அருகே நிலத்தை அளக்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சார் ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டசார் ஆய்வாளராக பணிபுரிபவர் வரதராஜன். இவர் நில அளவையாளராகவும் கூடுதல் பொறுப்பு வகித்து வருகிறார். இந்நிலையில் திருச்சி எடமலைப்பட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்த ஷகிலா பானு என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தை அளப்பதற்கு விண்ணப்பித்திருந்தார். அப்போது நிலத்தை அளப்பதற்கு வட்டசார் ஆய்வாளர் வரதராஜன் 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர் திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் அளித்தார். இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் கொடுத்த ரசாயனம் தடவிய பணத்தை ஷகிலா பானு வட்டசார் ஆய்வாளர் வரதராஜனிடம் வழங்கினார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் வரதராஜனை கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் அவரது அலுவலகம் மற்றும் வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையில் பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து வட்டசார் ஆய்வாளர் வரதராஜனை கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் தனியார் பள்ளி ஒன்றில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு புதூர் பகுதியில் அரசு உதவி பெறும் தனியாருக்கு சொந்தமான நடுநிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் முறையான வகுப்பறை மற்றும் குடிநீர் என மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பள்ளி நிர்வாகம் செய்து தரவில்லை என்றும் இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். பள்ளி நிர்வாகத்தின் இந்த அலட்சிய போக்கினால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது 16வது வருடம் 31வது வருடம் சேர்ந்துள்ள ஒரு நடுநிலைப்பள்ளி ரவுண்ட் புதூர்ல இருக்குது. இந்த நம்பர்மல் ஸ்கூல் கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்டடம். இந்த கட்டடம் பாதி கட்டடம் இன்னும் பழமையாகவே இருக்கிறது. ஒரு சைடில் இப்போ தான் புதுப்பிச்சு காங்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க. அடிப்படை வசதிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. இது 8th படிக்கும்போது பிள்ளைங்க மெச்சூர்டான பிள்ளைகளாக இருக்குதுங்க. அந்த பிள்ளைகளுக்கு டைமில் பீரியட் டைம்லன்னா அதுங்களுக்கு நாப்கின்ஸ் வசதி கூட இந்த பள்ளிக்கூடத்தில் எடுத்து வைக்க அந்த இது கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது குடிதண்ணீர் இது முனிசிபாலிட்டிலேருந்து தண்ணின்றாங்க. ஆனால் முனிசிபாலிட்டி தண்ணி டைரெக்டாக கொடுக்கறதில்ல. அது டேங்க்கில் ஃபில் பண்ணி அப்புறமா வருது. அந்த டேங்க் சுத்தமாக இருக்கா சுத்தமாக இல்லைன்றதை தெரியாது. அது மேலே ஏறி பார்த்தா தான் தெரியும். அதனால் அந்த குடிதண்ணீர் பிள்ளைகளுக்கும் சுத்தமான தண்ணி அந்த முனிசிபாலிட்டி தண்ணி இல்லாமல் ஆக்வா வாட்டர் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் பள்ளி நிர்வாகத்திடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பின் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மதுரையில் கிரானைட் முறைகேடு குறித்து சகாயம் IAS குழு பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டது. மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற கிரானைட் குவாரி முறைகேடு குறித்து சகாயம் குழு 8வது கட்ட விசாரணையை நடத்தி வருகிறது. இந்த விசாரணைக்கு பத்திரப்பதிவுத்துறை அலுவலக அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுரை மண்டல பத்திரப்பதிவுத்துறை உதவி தலைவர் ராஜசேகரன், மாவட்ட பத்திரப்பதிவு தலைவர் கண்ணன் மற்றும் சார் பதிவாளர்கள் நேரில் வந்து விளக்கம் அளித்ததை சகாயம் பதிவு செய்து கொண்டார். மேலும் சகாயம் குழுவினருக்கு கொலை மிரட்டல் வந்துள்ளதை தொடர்ந்து காவல் நிலையத்தில் கொடுத்துள்ள புகார்கள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சகாயம் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். நெல்லையில் கைவினை கலைஞர்களின் கிராப்ட்ஸ் மேளா விற்பனை கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் கைவினைப் பொருட்களின் கிராப்ட் மேளா விற்பனை கண்காட்சி நடைபெற்று வருகிறது. கண்காட்சி வருகிற 15ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த கண்காட்சியில் கைவினை கலைஞர்களின் அரிய படைப்புகளான
பஞ்சலோக சிலைகள், சந்தன மர சிற்பங்கள், முத்து பவளம் மற்றும் நவரத்தின கற்களால் செய்யப்பட்ட நகை வகைகள் மற்றும் கற்சிற்பங்கள் உட்பட ஏராளமான பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கைவினைப் பொருட்களை வாங்கி சென்றனர். கோடை காலத்தில் சென்னையில் சுட்டெரிக்கும் வெயில் 112 டிகிரி அளவுக்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பிப்ரவரி மாத இறுதியிலேயே கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக வேலூர், திருச்சி, சேலம், மதுரை, பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் காற்றின் ஈரப்பதம் வெகுவாக குறைந்து வருவதால் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரித்து வருவதாகவும், தற்போது தமிழகத்தில் பரவலாக 95 டிகிரி அளவுக்கு வெயில் பதிவாகியுள்ளது என்றும், இந்த கோடை காலத்தில் சென்னையில் சுமார் 112 டிகிரி அளவுக்கு வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சியில் நடைபெற்ற பிஷப் கோப்பைக்கான கூடைப்பந்து போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. திருச்சியில் கல்லூரிகளுக்கு இடையிலான கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி பிஷப் ஹூபர், தூய வளனார், ஜமால் முகமது, சென்னை லயோலா, தூத்துக்குடி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இருந்து 20 கல்லூரி அணிகள் பங்கேற்று விளையாடின. மின்னொலியில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கோவை GRT தாமோதரன் கல்லூரியும் திருச்சி பிஷப் ஹூபர் கல்லூரி அணியும் மோதின. இதில் பிஷப் ஹூபர் கல்லூரியை 76-66 என்ற புள்ளிகள் கணக்கில் கோவை அணி வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து மற்றொரு போட்டியில் சென்னை லயோலா கல்லூரியை 64-47 என்ற புள்ளிகள் கணக்கில் மயிலாடுதுறை ABC கல்லூரி அணி வீழ்த்தி 3வது இடத்தை தக்க வைத்தது. இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. பரபரப்பாக நடைபெற்ற இப்போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணியுடன் மோதியது. டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 182 ரன்கள் எடுத்தது. They put down so many today, you hold your breath, but it is taken. Virat Kohli takes the catch. And he's lived by the sword, he now dies and perishes by the sword. Jason Holder, the West Indies, failed to bat out their 50 overs, which will be hugely disappointing. அந்த அணியின் ஜேசன் ஹோல்டர் 57 ரன்களும் டேரன் சமி 26 ரன்களும் எடுத்தனர். இந்திய அணி தரப்பில் முகமது சமி 3 விக்கெட்டுகளையும், உமேஷ் யாதவ், ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட்டையும், அஸ்வின், மோஹித் சர்மா ஆகியோர் தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 183 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 39.1 ஓவரில் விக்கெட்டுகளை இழந்து 185 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. Samuels will continue, and that's just gone past slips, and those could be the winning runs. Not in the kind of way that Dhoni would have liked. The runs nevertheless. Short and wide, and Mahendra Singh Dhoni has climbed onto it and dispatched it to the boundary. இந்திய அணி தரப்பில் தோனி 45 ரன்களும், விராட் கோலி 33 ரன்களும் எடுத்தனர். மேற்கிந்திய தீவுகள் அணி தரப்பில் டைலர் மற்றும் ரசல்ஸ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 2520 ரூபாயாகவும், 1 பவுனின் விலை 20,160 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 38 ரூபாய் 90 காசுகளாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலை 46,385 ரூபாயாகவும் விற்பனையானது.
துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம் வழங்குவோர் Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமிற்கு 138.50 திர்கங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாய் மதிப்பில் 2353 ரூபாயாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமிற்கு 146 திர்கங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாய் மதிப்பில் 2480 ரூபாயாக விற்பனையானது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. மேற்கிந்திய தீவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. இலங்கை மொரீஷியஸ் நாடுகளுக்கு 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. இலங்கை அதிபருடன் தமிழர் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை. மராட்டிய மாநிலத்தில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு ரத்து. தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மூன் தொலைக்காட்சியின் 7 மணி செய்திகளை காண தவறாதீர்கள். வாழ்த்துக்கள்.